வணக்கம் வினிஷ் சரவணன். பெஞ்சல் புயல் கரையை கடந்து வருகிறது. இது எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது? விவரங்கள் என்ன? பதிவு பண்ணல. வங்கக்கடலில் நிலை வந்த பெஞ்சால் புயல் சரியாக 5:30 மணி அளவில் அதனுடைய முன்பகுதி கரையை தொட்டதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பிலே கூறியிருக்கிறார்கள். இதனால் மணிக்கு காற்றினுடைய வேகம் 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பிலே தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த மையப்பகுதி முழுமையாக கடந்து அவருடைய வால் பகுதியும் கரையை தொடுவதற்கு சராசரியாக 3 முதல் 4 மணி நேரம் ஆகலாம் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகவே கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய அனைத்து கடற்கரை பகுதிகளும் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. இந்த கரையை தொட்டதற்கு பிறகாக பெஞ்சலுடைய முன்பகுதி நிலப்பரப்பை அடைவதற்காக சராசரியாக 7 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடக்க தொடங்கியதாகவும் வானிலை ஆய்வாளர்கள் கூறியிருக்கிறார்கள். இதன் காரணமாகவே இரவு 10 மணி வரை செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், தருமபுரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் உட்பட 10 மாவட்டங்களில் அதிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. சென்னைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை வாபஸ் பெறப்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பிலே கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பெஞ்சால் புயலை பொறுத்தவரை இரவு 10 மணிக்கு பிறகாக தான் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு தரப்பிலிருந்து முன்னதாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் அதனுடைய அறிவிப்புக்கு மாறாக மாலை 5:30 மணிக்கே கரையை கடக்க தொடங்கியிருப்பதாகவும் வடமேற்கு திசையில் நகர்ந்து புதுச்சேரி அருகே புயல் கரையை கடக்கும் என கூறியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் திசை மற்றும் மாறி தற்பொழுது புயல் கரையை கடக்க தொடங்கியிருக்கிறது. புயல் கரையை கடந்த பின்பும் வட தமிழகத்தில் ஆங்காங்கே மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புயல் கரையை கடக்க தொடங்கியதால் சென்னை உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசி வருகிறது. கடல் சீற்றம், கொந்தளிப்பு நாளை மாலைக்கு பிறகாகவே நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. புதுவையிலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவிற்கும் மாமல்லபுரத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவிற்கும் இந்த புயல் தற்பொழுது நிலை கொண்டு கரையை கடக்க தொடங்கியிருக்கு. அதே போல சென்னையிலிருந்து 90 மீட்டர் தொலைவில் புயல் மையம் கொண்டுள்ளதாகவும் சரியாக 5 மணி அளவில் தொடங்கிய இந்த புயல் கரையை கடக்கக்கூடிய தொடங்க நிகழ்வு ஒரு 9:30 மணிக்கு பிறகாகவே முழுமையாக கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி வினிஷ் சரவணன்.